பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். எந்த ஒரு சங்கம் அல்லது கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே அடுத்தது தன்னோட வாரிசை வந்து அவர்களுடைய காலத்திலே அறிமுகப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஏன் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தாம போனாங்க? எல்லா பசங்களுக்கும் அப்பா மேல கோவம் இருக்கும். என்ன இருக்கும்னா, நமக்கு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல, பணம் சேர்த்து வைக்கல அப்படின்ற கோவம் இருக்கும். அந்த கோவத்துல நானும் அப்படியே இருந்திருப்பேன். வெள்ளையனி ஒரு நல்ல மனிதர் இல்ல, நிறைய கட்ட பஞ்சாயத்து நிறைய இடங்கள்லாம் மடக்கி இருந்தாலும் எங்க மாவட்ட தலைவர் சார் அவரு. இந்த அமைப்பும் இன்னொருத்தர் கையில போயிடுச்சுன்னா அப்போ வாழ்ந்ததுக்கான அர்த்தமும் கிடையாது. மொத்தமா வெள்ளையனோட சரித்திரத்தையே வித்துருவாங்க. யாத்தியார் தன்னுடைய மகனாக இருந்தாலும் நீந்தி வா கிட்ட வந்து நான் கைப்பிடிச்சு தூக்கி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதாவது வெள்ளையன் வந்து ஒரு வாரிசை கொண்டு வந்தாரு, வாரிசு அரசியல் பண்றாரு அப்படின்ற இது இருக்கக்கூடாதுன்றதுல அவர் தீர்மானமா இருந்தார். ₹1 பணம் இல்லைங்க, 80 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு. எப்படி நடத்த போறோம்பா அப்படின்னு அவர் தான் கேட்குறாங்க. ஆனால் எப்படி வெற்றிகரமாக ₹1 பணம் கூட கடன் இல்லாமல் நடத்துனாங்க வெற்றி மாநாடா. அவர் 5 முதலமைச்சர்களை எதிர்த்து போராடிய ஒரு போராளி. 2வது வணிகர்களுக்காக மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்களுக்காகவும் போராடின ஒரு போராளி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு போராளி. இளைஞரணி தலைவர், நீங்கள் உங்கள் இளைஞரணி தலைவர் மூலயமா தான் இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும். நாங்கள் அதையும் பண்ணி கொடுத்தேன். நானும் எங்கள் அப்பாவும் இப்படி சரிங்க அப்படி இப்படி அதாவது எதிரும் புதிருமா. சரிங்க சரி. எங்கள் ஆட்கள் வந்து எப்படியாவது பேசுறதுக்கு அந்த தெரப்பி கொடுத்து அது பண்ணக்கூடாது, பேசுறதுக்கு தெரப்பி கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால கொடுக்குறாங்க. அவருடைய மருத்துவமனைக்கு போறாரு. அவர் மருத்துவமனையிலே முக்கியமான தீர்மானம் அப்படின்னா சுதேசி நாயன் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு மணிமண்டபம், முழு குருவ வெங்கல சிலை. வருங்கால கட்டத்தில் அடுத்த மே 5க்குள்ள 1 லட்சம் வணிகர்களை நம்ம வந்து ஒன்றா இணைக்கணும். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அதை பலப்படுத்தணும்னா என் கூட வரணும். ஏன்னா அவர் கடைசியா பேசின ஆசைகள் எல்லாம் என்கிட்ட தாங்க. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தமிழகத்திற்கு நல்ல பரிச்சயமான பெயர். அந்த பெயரை காட்டிலும் அந்த கம்பீரமான மீசையோட, எப்பொழுதும் வெண் சட்டையோடையும் ஒரு இன்முகத்தோடையும் தமிழக மக்களுக்கு அறிமுகமான ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா ஐயா தா வெள்ளையன் அவர்களை சொல்லலாம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களினுடைய பேரவனுடைய தலைவர். சமீபத்துல அவங்க மறைந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு ஐயா வெள்ளையன் அவர்கள் உருவாக்கி நடத்தின அந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களினுடைய அந்த பேரவையினுடைய அமைப்பை அவருடைய புதல்வர் டைமண்ட் ராஜா அவர்கள் தொடர்ந்து வழி நடத்திட்டு வராங்க. அவர் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவரை வரவேற்று அவரோடு கலந்துரையாடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வெள்ளையன் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ளூர் அளவுல இருக்கக்கூடிய ஒரு வணிகர்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்க சங்கமாக அவர் எப்பொழுதுமே செயல்பட்டதில்லை. அது தமிழகம் அறிந்த ஒரு விஷயம். குறிப்பா வந்து வாட் வரி விதிப்பு தொடங்கி சமீபத்திய GST வரையிலையும் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, கோக் பெப்சி புறக்கணிப்பு, இது போன்று பல்வேறு தளங்கள்ல அவர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே தமிழகம் அறிந்த ஒரு இதாக தான் இருக்குங்க. இப்ப ஐயாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த சங்கத்தினுடைய பொறுப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஐயாவுடைய மறைவுன்றது அது பெரிய இழப்பு தான். சரிங்க. 2வது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி மக்கள் இருக்காங்களே தவிர சரிங்க. இந்த அமைப்புல ₹1 5 பைசா பணம் கிடையாது. சரிங்க. ஆனா பணம் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு தான் எங்க ஐயா வாழ்ந்தாங்க. சரிங்க. நாங்களும் அந்த கொள்கையை பின்பற்றி தான் வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன். சரிங்க. அவர் மறைவுக்கு அப்புறமா நிறைய துரோகிங்க தான். சரிங்க. ஏன்னா அது ஒரு மறைவுக்கு முன்னாடி என்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறாங்க. பேசும்போது அப்போ எங்க நிர்வாகிங்க அத்தனை பேரும் எங்க பெரம்பூர் சங்க நிர்வாகிங்க இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்ட தலைவர் கூட இருக்கிறாங்க. இப்போ கடைசியா அவர் என்கிட்ட சொல்லும்போது, இந்த அமைப்புக்கு எதுவுமே பண்ணலன்னுலாம் இல்லை, எல்லாம் பண்ணேன். ஆனா இந்த அமைப்புக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கல. கண்டிப்பா.
உனக்கும் தம்பி நான் எதுவும் சேர்த்து வைக்கல, ம். எல்லாரையும் படிக்க வச்சேன். உன்னை ம். என் கூடயே ம். 35 வருஷமா இந்த அமைப்புன்னு சொல்லி என் கூடயே உங்களை கூப்பிட்டேன். உங்களையும் ம். நான் வந்து எதுவும் சேர்க்கல, உங்களையும் படிக்கவும் வைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓ! சரிங்க. அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, தெரியல, என் மனசில் ஏதோ படுது. ம். ஆமாம், உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும்னு ஒரு 10 நாளாக நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ம். யாருமே வந்து என்னை கூப்பிட்டு வந்து உங்களை பார்க்க விடலை ம். அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ம். ஏன்னா நானும் எங்கள் அப்பாவும் இப்படி சரிங்க. தொட அப்படி இப்படி அதாவது எதிரும் புதிருமா சரிங்க. சரி. இருக்கிற மாதிரி ஒரு மாயையான ஒரு சூழ்நிலைய அவர் கூட இருந்த ஒரு 4 பேர் அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க. ம். அதையும் சொல்லி வருத்தப்பட்டார். அப்போ ம். என் கூட இருக்கிற 4 பேருக்கு, ம். தம்பி ம். உன்னை பிடிக்கவே இல்லை. ம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கு உன்னை பிடிக்குது. ம். இந்த 4 பேர் சொல்றதை கேட்டு நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். ம். ம். ஆனா எனக்கு மட்டும் உன்னை பிடிக்காம போயிடுமா ம். அப்படின்னு அவர் சொன்ன உடனே நான் அழுது, சரி. அவர் அழுது. சரிங்க. ஏன்னா இவர் என்கிட்ட எதுவுமே பேசாம போயிருந்தா ம். ம். எல்லா பசங்களுக்கும் அப்பா மேல கோவம் இருக்கும். என்ன இருக்கும்னா, நமக்கு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல, பணம் சேர்த்து வைக்கல ம். அப்படின்ற கோவம் இருக்கும். அந்த கோவத்துல நானும் அப்படியே இருந்திருப்பேன். ஐயாவுக்கு வந்து எத்தனை பசங்கங்கய்யா நீங்க? நாங்க 5 பேர் இருக்கோம். 5 பேர் அண்ணன், தம்பி. இப்ப 5 பேரும் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? 2 பொம்பளை பசங்க, சரிங்க. 3 ஆண் மகன்கள். சரிங்க. ஆமா. அதுல நீங்க மூத்தவருங்களா? எப்படிங்க? நான் பெரியவன். நீங்க பெரியவர். ஓகே. உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நபர்கள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? எனக்கு அடுத்தது தம்பி தீபன் தினகரன் சொல்லி, சரிங்க. அவர் வந்து இப்ப சென்னையில ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிறாருங்க. சரிங்க. ம். அப்புறம் அதுக்கு அடுத்தது ம். ஆமா ஒரு தங்கச்சிங்க, ம். ம். சரி. அனுபாரதின்னு சொல்லி. சரிங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி அப்பமே குடுத்தோம். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க. ம். இன்னைக்கு எங்க குடும்பத்திலேயே அவங்க தான் ம். டாப் மோஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த தம்பி மெஸ்மர் காந்தன் சொல்லி ஒருத்தர். சரிங்க. அவரு படிப்பு முடிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டாருங்க. ம். அவருக்கு இங்க இருக்கிற நடைமுறைகள் எதுவும் தெரியாது. தெரியும். ம். சரி. சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆனாருங்க. அங்கேயே அவர் திருமணம்லாம் பண்ணிட்டாருங்க. ம். சிங்கப்பூர்லயே லவ் ம். மேரேஜ்லாம் பண்ணி திருமணம் பண்ணி ம். இங்க வந்தாரு. ம். இப்போ எங்க அப்பா உடல்நிலைக்கு முன்னாடி தாங்க இங்க வந்தாருங்க. ம். ம். அப்புறம் கடைசி தங்கச்சி, ம். அவங்களையும் திருமணம் கொடுத்து நல்லா இருக்காங்க. சரிங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அப்படிங்கிற அமைப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி, ஐயா வாழ்ந்த அந்த பெரம்பூர் அந்த வட்டார வியாபாரியினுடைய தலைவரா தான் அவர் வந்து முதல்ல இதுல அடியெடுத்து வச்சிருக்கிறார். அப்படிதானே? இல்லங்க. ம். சரி. அதாவது ம். பெரம்பூர் அவரு பெரம்பூர்ல வந்து அவரு வந்து பழைய இரும்பு வியாபாரம், ம். அப்புறம் இளநீர் வியாபாரம் ம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பவுமே வந்து ம். அஹ், அந்த இரவு நேர ரோந்து பணி, ம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா ஆமாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்பவுமே அவரு ம். ம். சரிங்க. ஆமா அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து ம். அப்பவுமே வந்து யாராவது கடையில யாராவது பணம் கேட்டு மிரட்டுறாங்க கொள்றாங்கன்னா அங்க போய் நிப்பாருங்க உடனே. ஓஹோ! அந்த வியாபாரிகளுடைய இதுக்காக ஆமா, அப்பவே அப்பவே போய் நின்னுருக்காரு. நிப்பாரு. ம். அதுக்கப்புறமா ம். அவரு பெரம்பூர் வியாபாரிகள் சங்கத்தினுடைய ம். செயலாளரா வராங்க உள்ள. சரிங்க. ம். ம். அதுக்கப்புறமா அந்த சங்கத்துக்கு தலைவரா வராங்க, பெரம்பூர் சரிங்க. சங்கத்துக்கு. ம். ம். அதுக்கப்புறமா இவருடைய செயல்பாடுகள் ம். நாங்க இப்போ யானைக்கவுனி பிரிட்ஜ்னு இருக்குங்க சென்னையில. ம். ம். அங்கதான் இளநீர் வந்து லோடு வருங்க. சரிங்க. ம். அப்ப அந்த யானைக்கவுனி பிரிட்ஜ் மேல போய் அந்த இளநீரை வந்து அவர் வந்து ம். நைட்டு 3 மணிக்கு வெளியே வந்து ம். அங்க வர வழியில சவுக்கார்பேட்ல ம். நல்லா பெரிய தோசை நல்லா சாப்பிடுவாருங்க. சரிங்க. அந்த ம். ட்ரைசைக்கிள் 4 மூட்டை அந்த இளநீர் இருந்தாலும் ம். திருப்பி அந்த பேசன் பிரிட்ஜ்ல ஏத்தணும். ம். ஏறும்போது இவரே அந்த வண்டியை வந்து மிதிப்பாருங்க. யாரையும் ஹெல்ப் பண்ண கூட மாட்டாரு. சரிங்க. அந்த அளவுக்கு உடம்பு நல்லா வலிமையா ம். இருக்குங்க. ம். அங்க வந்து அந்த ராபரி பண்ணுவாங்க ம். வியாபாரிகளை. ம். ம். அந்த நேரத்துல அவங்களெல்லாம் அந்த நேரத்துல ஆமாங்க விரட்டி அடிச்சாருங்க. சரிங்க. ம். அப்போ அங்க இருக்கிற வணிகர்கள்லாம் வந்து வெள்ளையன் எப்போ அந்த அவர் மார்க்கெட்டுக்கு போறாரோ அப்பதான் நம்ம எல்லாம் போனோம் ம். ம். அப்படின்னும் போது அங்க ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலைங்க. ம். அதெல்லாம் வந்து அவர் தாங்க அதெல்லாம் வந்து ம். அப்போ அதெல்லாம் கவனித்து கொண்டாங்க. அப்போ சென்னை புறநகர் வணிகர் சங்கம்னு இருந்ததுங்க. அதுக்கு தலைவர் செயலர் பொருளாளர் இருந்தாங்க. சரிங்க. அதுக்கு வந்து ம். ஆஹ், எங்க அப்பா வந்து
போராட்ட குழு தலைவரா முதல் முறையா கொண்டு ம், வராங்க. அப்ப அவரு போராட்ட குழு தலைவரா வந்த உடனே ம், சென்னையில இருக்கிற காமராஜர் திடல்ல வச்சு ம். மே 5 மாநாடு. சரிங்க. ம், அத்தனை பேர் பார்வையும் ம், படுதுங்க. ம். அதற்கப்புறமா அந்த சென்னை புறநகர் வணிகர் சங்கத்துக்கு அவர் தலைவரா வராருங்க. சரிங்க. சரி, சரி. ம், தலைவரானதுக்கு அப்புறமா அவருடைய இது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வணிகர்களையும் ஒண்ணா சேர்க்கணும். ம், ம், அதுலயும் அந்த சிறு குறு வணிகர்கள். ம். அதுல இவர் அந்த பயணங்கள் ஒரு தமிழ்நாடு முழுக்க போகும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா, ம், வெளி மாவட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் இருந்ததுங்க. அதுல பெரிய முதலாளி இருப்பாங்க. கண்டிப்பா. ம். சிறிய வியாபாரிகள் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமா. ம், ஆமாங்க. அப்படி இருக்கிற அந்த நேரத்துல இவர் அங்கெல்லாம் போய் பார்த்து பேசி, ம். அவங்க எத்தனையோ முறை ஒரு அவமானம்லாம் படுத்திருக்கிறாங்க. நாங்கலாம் சரி. கூட போயிருக்கிறோம். ம், ம். அசிங்கப்படுத்திருக்கிறாங்க, அவமானப்படுத்திருக்கிறாங்க. ஏன் வெள்ளையா நீங்கலாம் வரீங்க நீங்கலாம் ஒண்ணும் அப்படின்னு ரொம்ப ஓகே. ம், இருந்தாலும், ம், இதெல்லாம் தாண்டி ம், தமிழகம் முழுக்க போய் ம், ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து டீ சாப்பிடும்போது இங்க 10 கடை இருக்கா, ஏன் ஒரு அமைப்பை உருவாக்குங்கன்னு சொல்லி ம், அவங்களையும் சேர்த்து ம், இன்னைக்கு அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற ஆதிக்கத்தையே உடைச்சி ம், சாதாரண வணிகர்களும் ம், மாவட்ட தலைவரா வரலாம் ம். அப்படின்னு சொல்லி அவங்கள மாவட்ட தலைவரா உட்கார வச்சு அழகு பார்த்தது அவர்தான். ஐயா, நீங்க சொல்ற மாரி வருடந்தோறும் அந்த மே 5 வணிகர் தின மாநாட்டை வந்து அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் தொடர்ந்து வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்ப அப்பாவோட நீங்க வந்து எத்தனை ஆண்டு காலம் நீங்க இந்த வணிகர் சங்க நடவடிக்கைகளை நீங்க கூட பயணிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய அனுபவம் என்ன? வணிகர் சங்க நடவடிக்கை அப்படின்னா, அதாவது ம். எனக்கு தெரிந்து ஒரு 35லேருந்து 36 ஆண்டு காலம் இருக்கும். கூட பயணிச்சாதீங்க. இப்ப உங்களுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு இந்த சங்கத்துக்கு என்ன தொடர்பு, ஈடுபாடு? உங்க அளவுக்கு அவங்க வந்து இதுல உடன் அவங்களுக்கும் இந்த பயணிச்சிருக்கிறாங்க? சங்கத்துக்கும் ம், எந்த விதமான ஒரு ஈடுபாடுலாம் கிடையாதுங்க. ம். அவங்களுக்கு வந்து அவருடைய இந்த வாழ்க்கையே அவங்களுக்கு தெரியாது. சரிங்க. ம். அதாவது எப்படி கஷ்டப்பட்டாரு, அதாவது ம். அதெல்லாம் வந்து நாங்க சொல்லி வேணா அவங்க தெரிஞ்சிருக்கலாமே தவிர, சரி. ம். அத அனுபவ ரீதியா சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒரு ஆள் தாங்க. இருக்கீங்க. இப்ப ஐயா வணிகர் சங்க பேரனுடைய தலைவரா இருந்த காலம் வரைக்கும், நீங்க அந்த சங்கத்துல எதுவும் பொறுப்புல எதுவும் நீங்க அங்க வகிச்சிருக்கீங்களா? கிடையாது. இல்ல. இல்ல. ஏன்னா, இப்ப பொதுவா இன்னைக்கு எந்த ஒரு சங்கம் அல்லது கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே, அடுத்தது தன்னோட வாரிச வந்து அவர்களுடைய காலத்திலேயே அறிமுகப்படுத்திருவாங்க. அந்த மாரி ஏன் உங்கள வந்து அறிமுகப்படுத்தாம போனாங்க? இல்ல. ஏன்னா, ம். அவர் வந்து ஒரு காமராஜருடைய பக்தர் அவரு. சரிங்க. ம். அ சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ம். ரசிகர் அவரு. ம். பெரம்பூர்ல வந்து சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராகவும் அவர் இருந்தாரு. சரிங்க. ம். அவருடைய கொள்கை என்னன்னா, ம். தன்னுடைய மகனாக இருந்தாலும், ம். நீந்தி வா. கிட்ட வந்து நான் கைப்பிடிச்சு தூக்கி குடுக்குறேன். அவ்வளவுதான். ம். அதாவது வெள்ளையன் வந்து ஒரு வாரிசை கொண்டு வந்தாரு, வாரிசு அரசியல் பண்றாரு அப்படின்ற இது ம். இருக்கக்கூடாதுன்றதுல அவர் தீர்மானமா இருந்தார். ஆனா சரிங்க. ம். ஆனா ம். சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா என்னதான் கூட்டு போறாங்க. ம். அப்போ சரி. அங்க இருக்கிற யாராவது நிர்வாகிகள் வந்து தம்பிக்கு ஏதாவது பொறுப்பு போடலாமா அப்படின்னா, அவர் தான் வேலையை கரெக்டா செய்யறாரு அப்படின்னா, ம். அவரு என்னுடைய மகன். ம். இது அவருடைய கடமை. ம். நான் சரிங்க. சொல்ற வேலையை ம். அவரு செய்யறது அவருடைய கடமை. ம். இதெல்லாம் அவரை வந்து ம். ஆமா இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு. ஓ! இருந்தாலும் ம். 2010 இந்த அமைப்பு வந்து 2ஆ தெரிஞ்சது. பிளவுபடுதுங்க. ம். 2010 பிளவுபடுன்ற அந்த நேரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, திருச்சியில தான் மாநாடு. ம். அப்போ அந்த நாங்க நிதிக்குழு, நாங்க மாநாட்டு குழுன்னு சொல்லி இந்த குழுக்களை வாங்கி கொண்டு போனவங்கலாம் யாரும் வேலை செய்யலங்க. சரிங்க. வேலை ம். செய்யலன்னா மாநாட்டு பந்தக்காலோட நிக்குதுங்க அப்படி. சரி, சரி. ம். அப்போ என்னதான் கூப்பிடுறாரு. சரிங்க. 25 நாளைக்கு முன்னாடி என்ன கூப்பிடுறாரு. உங்கள உடன் பிறந்த மத்த 2 சகோதரர்கள கூப்பிடல அந்த கூட நேரத்துல? மாட்டாருங்க. கூப்பிட மாட்டாங்க. ஓ! கூடவே மாட்டாரு. சரி. ஏன்னா, இது வந்து உங்களுடைய இந்த சங்கத்துல பயணித்த எல்லா நிர்வாகிகளுக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தானே? எல்லாருக்கும் தெரியும். சரி. ம். என்ன மட்டும் அவர் ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, ம். அவருடைய அந்த அ அந்த காலகட்டத்துல இருந்து நான் கூட இருக்கிறேன். ம். இத பத்தி முழுக்க எனக்கு தெரியும். இப்போ ம். ஒரு கடைக்கார போய் எப்படி அணுகணும், இது ம். எல்லாமே நமக்கு தெரியுங்க. அதாவது நான் அவர ம். பார்த்து படிக்கலாம் பிராக்டிகலா நம்ம வந்து அவர் ம். கூடயே போறதுனால. அதனால ம். தான் ம். எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வணிகர்களுக்கும். ம். அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, என்ன மட்டும் தேர்வு பண்ணி அனுப்புவார். சரிங்க. ம். ம். அப்ப அந்த திருச்சி மாநாடு கூப்பிடுறாரு என்ன. ம். தம்பி எல்லாம் பொறுப்பு வாங்கின்னு போனாங்க. யாருமே ஒரு வேலையும் செய்யல. ம். பந்தக்கால் வச்சதோட அப்படியே நிக்குது. ம்.
நீங்க போங்க தம்பின்றாரு. சரிங்க. அப்ப நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய மாநாடு நான் எப்படிப்பா பாக்குறதுன்னா, ம். இப்ப என் கூட நீங்க எத்தனை மாநாடு பார்த்திருப்ப தம்பி. ம். அஹ், நீங்க நீ பண்ணுவ எனக்கு தெரியும் போ. ம். ஒரு பேருக்கு வேணா ம். மாநில நிர்வாகிகளை அனுப்புறேன். சரி, சரி. ம். ஆனா அதான் உண்மை. ம். ஒரு பேருக்கு தான் அந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்தா வருவாங்க தவிர ம். எனக்கு எல்லாமே தெரியும். அதனால நான் எல்லாத்தையும் ம். அப்ப அந்த திருச்சி மாநாடு ம். தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைங்க. சரிங்க. திருச்சி மாநாடு 25 நாள், 1 மாசமா அங்கேயே இருந்து. இப்ப 2010லயே வந்து நீங்க அந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய அந்த பேரவையினுடைய களத்துக்கு நீங்க வந்துடுறீங்க. ஆமா. அப்போ வந்து நேரடி களத்துக்கு வரேன். ஓகே. ம். சரி. அப்ப 2010ல அந்த மாநாடு சிறப்பா நடத்தி குடுத்ததுங்க நானு. ம். ம். இது வந்து அ யாருமே அத சொல்ல முடியாதுங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ம். அந்த இந்த மாநாடு ம். சிறப்பா நடத்தி குடுத்தது நான் தாங்க. சரிங்க. ம். அப்போ ம். விடிய விடிய தூங்காம இருந்ததுனால, காலையில 10 மணிக்கு மாநாடு நடத்துறது நல்லா சிறப்பா நடக்கும்போது, நானு போய் படுத்துட்டேன் ரூம்ல போய். ம். ம். ஏன்னா நானு அவர் சொல்ற வேலைய செய்றவன் தானே நானு. சரி, சரி. அப்பதான் அன்னிதான் என்ன பண்ணாங்க, சாயங்காலம் ம். என்ன எல்லாரும் கூப்பிட்டு, தம்பிய கூப்பிட்டு சால்வ போடணும், ஷீல்டு குடுக்கணும். அவர் தான் இளைஞரணி தலைவர் அப்டின்னாங்க. ம். அப்போ இவரு, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல. ம். ஆமா. உங்க விருப்பம் என்னவோ அத செய்யுங்க போங்கன்னா. ம். ஆமா. அது அப்டின்னு. இது அவன் செய்ய வேண்டிய வேல. ம். அது அவன் கடமை. ம். அப்பா தலைவரு, புள்ள செய்ய வேண்டிய கடமை. நான் அது அப்டின்ட்டார். அப்போ அந்த மாநாட்டிலேயே என்ன வந்து மாநில இளைஞரணி தலைவரா ம். தலைவர் அறிவிக்கல. சரிங்க. மாநாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அறிவிச்சாங்க. அத தலைவர் வந்து ஏத்துக்கிட்டாங்க. சரிங்க. இப்ப அந்த காலத்துல உங்கள வந்து மாநில அளவுக்கு பொறுப்புக்கு கொண்டு வரணும்னு சில நிர்வாகிகள் உங்கள பரிந்துரைத்தாங்க இல்லையா? அவர்கள் இப்பொழுது உங்களோட கூட பயணிக்கிறாங்களா? இல்லையா? அதாவது தலைவர் இருக்கும்போது, ம். தலைவருடைய மகன் ஆக்டிவா வேலை செய்றாரு. ம். தலைவரும் ஆக்டிவா இருக்கிறாரு அப்டின்னும்போது, ம். அ எல்லாரும் நமக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்துழைக்கிற மாரி தான் எல்லாமே இருப்பாங்க. ம். இதானே ம். உண்ம? கண்டிப்பா. ம். நான் சொன்னேன் இப்ப 2010, ஆமாங்க. 2011 இந்த அமைப்பு 2ஆ பிரிஞ்சதுக்கப்புறம் 2011 தீவு திடல்ல ம். மாநாடு. அப்ப தலைவர் என்ன கூப்பிட்டு சொல்றாரு, ம். "தம்பி இளைஞரணி தலைவர் நீங்க. உங்க இளைஞரணி தலைவர் மூலியமா தான் இந்த மாநாடு சிறப்பா நடக்கணும்னாங்க." ம். அதையும் பண்ணி குடுத்தேன். சரிங்க. சரி. ம். அப்போ அந்த நேரத்துல எங்க அப்பாட்ட, ம். தலைவரே குடும்பத்துல நீங்க வந்துட்டீங்க. என் ம். பையனையும் தொழில பார்க்க சொல்லுங்க. ம். எதுக்கு இப்படிலாம் வந்தா அப்படின்னோனே, அப்ப அவங்க சொல்றது தலைவர் கேட்டாரு. சரிங்க. ம். சரி அப்படின்னு என்ன கூப்பிட்டு, "தம்பி நீங்க வியாபாரத்த பாருங்க" அப்படின்னாங்க. ம். ஆனா சும்மா இருக்க மாட்டாருங்க. ம். ஏதாவது ஒரு வணிகர்களுக்கு பிரச்சனைன்னா, இவரு எங்கேயாவது வெளியில இருந்தா என்ன தான் கூப்பிட்டு, ம். "தம்பி உடனே போய் பாருங்க" அப்படின்னுவாங்க. ம். அப்படிதான் ம். எந்த இப்ப நடுவுல அந்த நேரத்துல தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவரா சவுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தாருங்க. சரிங்க. ம். அவரு வந்து கட்ட பஞ்சாயத்து ம். அன்னைக்கு இருக்கிற கமிஷனர் ஜாங்கிட்டே சொல்றாரு, ம். வெள்ளையனி ஒரு நல்ல மனிதர் இல்ல. நெறைய கட்ட பஞ்சாயத்து, நெறைய இடங்கள்லாம் மடக்கி பண்றாரு. ம். இருந்தாலும் எங்க மாவட்ட தலைவர் சார் அவரு. அவர ம். நானு ஒழுங்குபடுத்துறேன்னு சொன்னவர் தான் நம்ம ஐயா. ஓ! சரி, அந்த சரி. நேரத்துல ம். சவுந்தரராஜன் என்பவர வந்து ம். அதாவது சில ரவுடி பசங்க வெட்டுறாங்க நைட்டு சரிங்க. ஆபீஸ்ல. ம். வெட்டும்போது வெட்டு வாங்குறாருங்க. அதுலருந்து தப்பிக்கிறாருங்க. அப்ப ம். எங்க அப்பா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, ம். "நான் வெளியூர்ல இருக்கிறேன், வந்துட்டு இருக்கிறேன். ம். உடனடியா அவர போய் காப்பாத்துங்க தம்பின்றாங்க." எப்படி? ம். ம். அப்போ நான் தான் போய் காப்பாத்துறேன் அவர. சரிங்க. ம். இதுக்கெல்லாம் என்ன பயன்படுத்தும்போது, மத்த வியாபாரிகள் பார்க்குறாங்கல்ல. கண்டிப்பா. ம். அவங்கவங்களோட தேவைக்கு என்ன பயன்படுத்துனாங்க இவர வச்சுக்கிட்டு. ம். எங்க அப்பாவோட மறைவுக்கு அப்புறமா ம். பார்த்துக்கிட்டீங்கன்னா, ம். யாரெல்லாம் நான் தான் வெள்ளையனுக்கு அடுத்த வாரிசு, நான் தான் வெள்ளையனுக்கு அடுத்த வாரிசுன்னு சொன்னவங்க எல்லாம், சரிங்க. இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணி தனியா அமைப்பு வச்சிருக்காங்க. ஓஹோ! ம். ஆனா அவங்களால அந்த லோக்கல் சங்கத்த விட்டு வர முடியுதா? முடியலங்க. ம். அதற்கப்புறம் எங்க கூடயே இருந்து ஆமா பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்த சவுந்தரராஜன். ம். எங்க அப்பா கடைசியா என்கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தை தான். சரிங்க. சவுந்தரராஜன் நல்லவரே இல்ல தம்பி. ம். அ எனக்கு நினைவு தெரியாத நேரத்துல உள்ள வந்துட்டாரு. ம். இதையெல்லாம் சரிப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன். ம். உங்களால முடியும் தம்பின்றாரு. சரிங்க. அப்ப அவரு என்கிட்ட சொன்ன வார்த்தைகள். ம். அவரு மறைவுக்கு அப்புறமா ம். இவங்க ஒரு 16வது நாள்லயே வந்து தனியா ஒரு கூட்டம் போட்டு, அ இன்னார் இன்னார் தலைவர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது, ம். எங்க சித்தப்பா ம். சரிங்க. சென்னையில இருக்காங்க பத்மநாபன் சொல்லிட்டு. சரி. அப்ப கூப்பிட்டு, "தம்பி
உங்க அப்பா கடைசியா என்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க. அவர்கிட்டயும் பேசியிருக்கேன். ஓ! சரி. ம். தம்பி பெரியவனுக்கு எதுவும் பண்ணல. ம். ஆமா. அவன நம்ம இப்படியே வெகுளியா வளர்த்துட்டேன். ம். அவன் முரடன், ம். கோவக்காரன். ம். என்ன மாரி தான். ஆனா நல்லவன். ம். அவன் தான் வரணும். ம். அது சங்கத்தினுடைய பொறுப்புக்கு. ஆமா. சரிங்க. அப்போ எங்க சித்தப்பா சொல்லிட்டு, "தம்பி உங்க அப்பா ம். சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. ம். அவர் சேர்த்து வச்ச சொத்தே இந்த அமைப்பு தான். ஆம். ம். இந்த அமைப்பும் இன்னொருத்தர் கையில போயிடுச்சுன்னா, ம். அவரு வாழ்ந்ததுக்கான அர்த்தமும் கிடையாது. ம். மொத்தமா வெள்ளையனோட சரித்திரத்தையே வித்துருவாங்க யார்ட்டயாவது." ம். அப்படின்னும்போது, இது எங்க அப்பா என்கிட்ட கடைசியா பேசுனாங்கல்ல, ம். அப்ப அவர் நமக்கு துணையா கண்டிப்பா. இருக்கிறார். இருப்பார். ம். நம்பிக்கையோட என்ன பண்றோம், நாங்க அந்த நேரத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 10 மாவட்ட தலைவர்கள வச்சு ம். சிறப்பு பொதுக்குழுல சரி. ம். என்ன தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. அது எந்த வருஷத்துலங்க? அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறமா பிறகு? 2024ல சரி, சரி. ம். 2024ல. ம். அப்ப இருந்த எங்களுடைய அமைப்பாளர் பாலகிருஷ்ணன், ம். அ முன்னாள் பொதுச் செயலாளர், அவைத்தலைவர் கே. தேவராஜன் இவங்க வந்து ம். சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல அ ம். ஆமா என்ன வந்து தலைவரா அறிவிச்சாங்க. அன்னைக்கு இருக்கிற அந்த மொத்த ஊடகத்திலயும் வந்ததுங்க. சரிங்க. ம். அதற்கப்புறமா இன்னொருத்தர் தனியா நாங்களும் தமிழ்நாடு வன்னியர் சங்க பேரவை தான் ம். அப்படின்னு சொல்லி ம். அ ஒரு அது அவங்களுக்கு ஒண்ணும் அது ஆலோசனை கூட்டம் தான். ஒண்ணும் இதான் அவங்களும் பண்றாங்கங்க. சரிங்க. நாங்க அத பத்தி கொஞ்சம் வருத்தப்படல. ம். வருத்தப்படலன்னு என்னன்னா, எங்க அப்பா கடைசியா என்கிட்ட கொண்டு வந்து குடுத்த பைலா எல்லாமே என்ட்ட இருந்ததுங்க. சரிங்க. பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதற்கப்புறம் உடனே மாநாடு மே 5 சரிங்க. சென்னையில பச்சை பாஸ் கலை எதிர்க்க பண்ணாங்க. சரிங்க. ரூ. 1 பணம் இல்லங்க. ம். 80,00,000 மேல செலவு. ம். எப்படி நடத்த போறோம்பா? ம். அப்படின்னு அவர் தான் கேட்கறாங்க. ஆனா எப்படி வெற்றிகரமா ரூ. 1 பணம் கூட கடன் இல்லாம நடத்துனாங்க வெற்றி மாநாடா. சரிங்க. அப்பாவுனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மாநாடு நீங்க நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. ஆமாங்க. பிரம்மாண்டமான மாநாடுங்க அது. சரிங்க. ஆ. ம். 2வது ரூ. 1 கூட கடன் இல்லாத மாநாடு. ம். அப்போ ம். அவருடைய செயல் தானே அதெல்லாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இப்போ எங்களது பொதுக்குழு கூட்டம் திருச்சியில. ம். சரிங்க. இந்த போன ஞாயிற்றுக்கிழமை ம். ஆமாங்க. 9/11/2025ல சரிங்க. அ பொதுக்குழுல மீண்டும் என்ன வந்து அதிகாரப்பூர்வமா ம். 41 மாவட்ட தலைவர்கள் முன்னிலையில ம். அதே எங்களுடைய அவைத்தலைவர் கே. தேவராஜன் அண்ணனும், அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களும் அ அந்த பொதுக்குழுல மீண்டும் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்ப அந்த திருச்சியில நடைபெற்ற இந்த சமீபத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்குழுவுல முக்கியமான தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கா? முக்கியமான தீர்மானம் அப்படின்னா, சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு மணிமண்டபம், ம். முழு உருவ வெங்கல சிலை. சரிங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த அந்த வீட்டினுடைய தெரு பேருக்கு வந்து அவருடைய பெயர் வைக்கணும். வெள்ளையன் சாலை சரிங்க. அப்படின்ற பெயர் வைக்கணும். ம். அதற்கப்புறம் வருங்கால கட்டத்துல இப்ப அடுத்த மே 5க்குள்ள 1,00,000 வணிகர்களை நம்ம வந்து ஒன்றா இணைக்கணும். ம். சரிங்க. ம். ஒன்றா இணைக்கணும். ம். அதாவது 1,00,000 வணிகர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா உறுப்பினர்களா வரணும் உள்ள. ம். ம். அதற்கப்புறம் அந்நிய நிறுவனங்களை எதிர்க்கணும். உள்நாட்டு வணிகத்தை காக்கணும். சிறு குறு வணிகர்களை காக்கணும். கொக்கோ கோலா, பெப்சி, இந்த குட்குரு, லேஸ் இதெல்லாம் அடியோட ஒழிக்கப்படணும். சரிங்க. அப்பாவுனுடைய வழியில அதே கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆமாங்க. அவருடைய கோரிக்கை, அவருடைய இதுல நம்ம போறதுனால தான் நம்மளால ஜெயிக்க முடியுதுங்க. கண்டிப்பா. இப்ப அது என்ன இருந்தாலும், அந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை அப்படிங்கிறது ஒரு தொழிற்சங்கம், ஒரு சங்கம் அப்படிங்கிற விதத்துல, அது ஒரு முறையான அந்த பொதுக்குழு முடிவுகள், தலைவர், பொருளாளர், செயலாளர் இது போன்ற நிர்வாக அமைப்புகள்ங்கிறது அவசியமாகுது. இப்ப அது போன்ற நடவடிக்கைகள் இந்த பொதுக்குழுவுல மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஆமாங்க. ம். அத பத்தி எதுவும் சொல்ல முடியுங்களா? சட்டத்திட்டத்திற்கு ம். உட்பட்டு ம். பொதுக்குழுல ம். அதிகாரப்பூர்வமா தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் யாரெல்லாம் நிர்வாகிகளா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கங்கிற விவரங்கள சொல்ல வாய்ப்பு இருக்கா? தாராளமா. ம். அதாவது மாநில தலைவராக ம். நான் டைமண்ட் ராஜா வெள்ளையன். சரிங்க. இப்ப மாநில பொதுச் செயலாளராக ம். எம்.ஏ. கிச்சா ரமேஷ் அவர்கள். சரிங்க. மாநில பொருளாளராக ம். ஜி. ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சரிங்க. அவைத்தலைவராக முன்னாள் பொதுச் செயலாளர் எங்க அப்பாவோட பயணித்தவர் ம். கே. தேவராஜ் அவர்கள். சரிங்க. அமைப்பாளராக டி. பாலகிருஷ்ணன் அவர்கள். சரிங்க. இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு இது. இப்போ நீங்க இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அனைவருமே ஐயாவினுடைய காலத்துல உடன் பயணித்தவர்கள் இதுல இருக்கிறாங்களா? இல்ல முற்றிலும் புதியவர்கள் அப்படிங்கிற மாரி எடுத்துக்க முடியுமா? அதாவது அவர் கூடயே பயணித்த ம். 10 வருஷ காலமாக பயணித்த பொதுச் செயலாளராக இருந்த ம். கே. தேவராஜன் அவர்கள். சரிங்க. அவர் தாங்க இப்போ அவைத்தலைவர். சரி. ம். அப்புறம் அவர் கூடயே பயணித்த ம்.
30 ஆண்டு காலமா அவர் கூடிய பயணித்த ம், டி பாலகிருஷ்ணன் அவர்கள். ம். அவர் தான் இப்போ அவைத் தலைவருங்க. நிறைய பழைய நிர்வாகிகள் இருக்காங்க. சரி. சில பேர் வந்து வயது மூப்பின் காரணமாக செயல்பாடு இல்லாம இருக்கிற இடத்துல அவங்களுடைய ஆலோசனைப்படியே வந்து நம்ம இப்போ வந்து எல்லாம் நிறைய வந்து இந்த இளமை துடிப்போட இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ம். நல்லா செயல்படுறாங்க. மகிழ்ச்சி. இப்ப இந்த நடவடிக்கைக்கு உங்களுடைய இந்த முன்னெடுப்புக்கு உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதா? பணம், சொத்து சேர்த்து வச்சா எந்த குடும்பத்திலயுமே அண்ணன் தம்பிங்க ம். ஒத்துமையா இருந்து சரித்திரம் உண்டா? சரிங்க. அப்புறம் அதாவது எனது தாய் மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க. ம். சரிங்க. ம். அஹ் எங்க அப்பா இப்ப இருந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ம். என்ன? அதனால இருக்கலாம். அது காலப்போக்கில சரியாகும். என்னதான் இருந்தாலும் உறவுகள் இல்லாம போயிடுங்களா? அது காலப்போக்கில சரியாகும். ம். உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கதான் செய்யும். சரிங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. எங்க ஐயாவோட கடைசி விருப்பம், கடைசி ஆசை சொன்னதுதாங்க. ம். என்னன்னா, ம். எந்த ஒரு வணிகர்கள் பாதிக்கப்பட்டாலும் போய் பார்க்குறோம். ம். அவங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்ய முடியுதா? ம். இல்ல. சரிங்க. ம். இத எங்க எங்க ஐயா எங்கேயாவது போய் யாரையாவது பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இவர் பாக்கெட்ல இருந்து எடுப்பாங்க. அவர் பாக்கெட்ல எடுத்து குடுப்பாங்க. ம். நான் யார் பாக்கெட்ல கை விட்டா நல்லா இருக்குமா? கண்டிப்பா. நம்மள உடனே ரவ பணத்த புடுங்குறாருன்னுவாங்க. ம். அதனால ம். இனி வரும் காலகட்டத்துல அப்படி இருக்கக்கூடாது. ம். நலிந்த வணிகர்கள் இல்ல எங்கன்னா தாக்கப்படுறாங்களா? ம். அவங்களுக்கு போய் பார்க்க போம்போது அவங்களுக்கு பண உதவி செய்யணும். ம். மாசம் மாசம் நலிந்த வணிகர்கள் பண்ணணும்னு தான் ஐயா பேர்ல ம். வெள்ளையன் அறக்கட்டளை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சு அதுக்கான பதிவெண்கள் இருக்கு. ம். அந்த அறக்கட்டளைக்கான என்னென்ன சரி. இதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அறக்கட்டளை மூலியமா வணிகர்களுக்கு இனி வரும் காலகட்டத்துல நம்ம வந்து உதவிகள் நிறைய செய்யணும் ம். அப்படின்ற திட்டங்களை இப்ப கொண்டு வந்துருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்ப ஐயாவினுடைய அந்த கடைசி காலம் இருக்கு இல்லையா? ஏன்னா, அவங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு வணிகர்களுடைய தலைவரா அவர் இருந்தது கிடையாது. தமிழக மக்களினுடைய நலனுக்காக குரல் கொடுத்த ஒரு முக்கியமான தலைவர்கள்ல ஒருவரா அவர் வந்து இருக்கிறாரு. அவருடைய அந்த கடைசி காலம் எப்படி இருந்தது? அரசினுடைய எந்த விதத்திலயாவது ஒரு ஆதரவு, ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து இருந்ததா? அந்த மாரி ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஏன்னா, அவர் வந்து கடைசி காலத்துல வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு, லட்சங்கள வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய தான் அவர் வந்து எதிர்கொண்டிருந்தாரு. அந்த சமயத்துல நம்ம அங்குசம் தரப்புலயும் ஒரு செய்தியெல்லாம் நம்ம வெளியிட்டிருந்தோம். குடும்ப உறுப்பினர்களையும் அணுகியிருந்தோம். அவர்கள் வந்து ஊடகத்துக்கு பேசுறதையே ஒரு தயக்கத்தோட தான் வந்து அணுகியிருந்தாங்க. அப்படி ஒரு உதவிய கேட்கணுங்கிற இடத்துக்கே அவங்க வந்து வரல. சொத்த வித்தாவது எங்க அப்பாவ காப்பாத்துவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் வந்து இருந்தாங்க. அந்த சூழல கொஞ்சம் விவரிக்க முடியுமா? சொத்து எங்கங்க இருக்குது எங்க அப்பாவுக்கு? ம். ம். சொத்து எங்க இருக்குதுங்க? ம். சொத்த பத்தி காப்பாத்தணும்னா சொத்து எங்க இருக்குது? ம். எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தே வந்து இந்த வணிகர்கள் மக்கள் தான். ம். இன்னைக்கும் சரி. நான் எல்லா மீட்டிங்கும் அதான் சொல்லுவாங்க. ம். ஏன்னா சொத்துலாம் கிடையாதுங்க. ம். அதாவது முதல் முறையா அவர் கொரோனால வந்து பாதிக்கப்படும்போது, ம். ஆ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ரூ. 10,00,000 15,00,000 இருப்பாங்க. சரிங்க. ம். அப்ப அவர சேர்க்கிறோம். ம். சேர்க்க போம்போது நான் தான் ம். அது அட்மிஷனே போட வைக்கிறேங்க. சரிங்க. அங்க வந்து மருத்துவமனையில அட்மிஷன் போட மாட்டேன்ட்டாங்க. ம். அப்போ நான் என்ன பண்றேன்னா, அன்னைக்கு ஆ டெப்டி சிஎம்மா இருந்த ஓபிஎஸ் அண்ணன் கூட வந்து ம். எங்க குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. சரிங்க. ம். அவங்கலாம் எங்க அப்பாவுடைய ம். நல விரும்பிகள். ம். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ம். இங்க அட்மிஷன் போடல ம். அப்படின்னு. அப்புறம் உடனே அவங்க பேசி ம். அட்மிஷன் போட வச்சாங்க. சரிங்க. ம். அதற்கப்புறம் இந்த பில்லு ம். நாங்க 20 நாள் இருந்திருக்க ஒரு 10,00,000 ஆகும்னு நினைச்சேங்க. ம். அப்ப அந்த மியாட் ஹாஸ்பிட்டலுடைய மேனேஜர் ஹரிகரன் சொல்லி சரிங்க. வைஸ் வைஸ் பிரசிடென்ட்ங்க அவரு. சரிங்க. சரிங்க. அப்ப ஒரு லிஸ்ட் பார்த்துட்டு வரும்போது நாங்க பயந்துட்டு இருந்தோம். ம். நாங்க ஏற்கனவே ஒரு 80,000 பணம் கட்டியிருந்தோங்க. சரிங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே அவன் என்ன சொன்னார்னா ஒரே வார்த்தை, ம். வெள்ளையன் நல்ல மனிதர், ம். எதுவும் சேர்க்கல, நல்ல மனிதர் வெள்ளையன், ம். எங்க ஓனர் சொல்லிட்டாரு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டுட்டே வந்து ம். எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணீங்க 80,000 கட்டியிருக்கிறோமா, ம். இன்னும் ஒரு 30,000 கட்டுங்க போதும், இது கூட நான் வாங்கக்கூடாது, ம். அந்த மருத்துவ அந்த இதுக்காக ம். அந்த மெடிசனுக்காக வாங்குறோம் ஆ. சரி. அப்படின்னு சொல்லி வெறும் 1,30,000 கொடுத்தோங்க. ஆனா வந்து பில்லினுடைய அமௌண்ட் 15,00,000 நெருங்கி இருக்கு. ஆமாங்க இருக்கும். ம். சரிங்க. அது அந்த மருத்துவ டாக்டரே வந்து ம். வேணான்னு சொல்லி வாங்கினாரு. ம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த பிரெயின்ல வந்து ஏற்கனவே வந்து ம். மூளையில ஒரு சின்ன கிளாட்டுங்க. ம். அது
அவரு அந்த அவருக்கு அவரு பார்க்கவே இல்லைங்க. ம். அதனாலே அவருக்கு வந்து அந்த எப்படி சொல்றதுங்க, ஃபிக்ஸ் வந்ததுங்க ஒரு வாட்டி. ம். அதுக்கப்புறம் நினைவுகள் ரொம்ப கம்மியா போகும்போது, ம். இந்த கொரோனா அட்டாக்குக்கு அப்புறமா ம். இந்த இதுல அவர் வந்து திருப்பியும் பாதிக்கப்பட்டாருங்க. ம். பாதிக்கப்படும்போது அப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, சென்னை சேத்பட்ல இருக்கிற மேத்தா ம். மருத்துவமனையில அவர அட்மிஷன் போடுறாங்க. ஒரு சரி. கோமா ஸ்டேஜ்ல இருக்காருங்க அவரு, சரி. சுயநலம் இல்லாம. சரிங்க. அப்போ நான் வெளியூர்ல இருக்கிறேன். அப்போ டாக்டர் என்ன பண்றாருங்க, கூப்பிட்டு எங்க குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டு, நாளைக்கு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் ம். அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் சரின்ன உடனே, இல்ல உங்க பெரிய சன் இருக்காராமா, அவரையும். ம். அப்போ நான் போறேங்க. சரி. எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரிங்க. சார் நாளைக்கு ஆப்ரேஷன் அவருக்கு. சரிங்க. அப்போ நான் கேட்டேன், ம். சார் ம். டாக்டர்ன்றது கடவுள் மாதிரி. ம். அவரு யார் தெரியுமா முதல்ல? ம். அவரு 5 முதலமைச்சர்களை எதிர்த்து ம். போராடிய ஒரு போராளி. ம். 2வது வணிகர்களுக்காக மட்டுமல்லாம ஈழத்தமிழர்களுக்காகவும் போராடின ஒரு போராளி அவர். கண்டிப்பா. ம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு போராளி. ம். இப்ப நீங்க வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கல் ஓபன் பண்ணுவீங்க, ம். மூளையை வெளியே எடுப்பீங்க, அந்த பிளாக் எடுப்பீங்க. அவரு உயிருக்கு என்ன உத்தரவாதம்? ம். ம். அவருக்கு எவ்வளவு பிபி இருக்கு, எவ்வளவு சுகர் இருக்கு, ம். இதெல்லாம் கேட்டா சார் எங்க மருத்துவத்துல அப்படி சொல்ல முடியாது. ம். நான் சொன்னேன், அப்ப எங்க அப்பா அப்படியே இருக்கட்டும், ம். அவர் அப்படியே இருக்கட்டும், ம். நான் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்ட்டேன். சரிங்க. அப்ப எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க. சரிங்க. ம். நான் போயிட்டாங்க. அப்புறம் நான் சாயங்காலம் எங்க ஆபீஸ்ல உட்காந்து ஓன்னு அழுவும் போது ம். எனக்கு டாக்டர் லட்சுமி நரசிம்மன் சொல்லிட்டு ராயப்பேட்டையில இருக்காருங்க. சரிங்க. அவரை வந்து எங்க சித்தப்பா சிசுபால்ன்றவர் ஞாபகப்படுத்துறாரு. சரிங்க. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணும்போது நைட்டு 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருங்க. ம். சரிங்க. நான் போய் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறேன், அழுவுறேன் அப்படின்னு சொல்ல, அவர் தான் என்ன சொன்னாரு, ம். இந்த டாக்டருக்கு பேசுறாரு. ம். ஏன்பா நான் சார் சொல்லுங்க சார், அவர் சீனியருங்க அவரு. ம். இந்த மாதிரி அவர் வெள்ளையன் சன் வந்து வெள்ளையன் ரொம்ப நல்ல மனிதர். என்கிட்டயே நிறைய பேரை கூப்பிட்டு வந்து காப்பாத்திருக்கிறாரு, காசுலாம் வாங்காதீங்கன்னு சொல்லி. ம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீ வெள்ளையனை காப்பாத்திருவியா? ஆப்ரேஷன் பண்ணினேன். ஒரு ஃப்ரெண்டா சொல்லு அப்படின்னோடனே, சரிங்க. சார் அது முடியாது சார். அவங்க பையன் எவனோ உட்காந்துருக்காரு. ம். நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. ம். ம். வெள்ளையன் 5 வருஷம் நல்லா இருப்பாரு. ம். இன்னொரு 5 வருஷம் வெள்ளையன் ம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்கிறத பொறுத்து சரிங்க. அப்படின்னோடனே, அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க வயித்துக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு ம். எண்டோஸ்கோபி மூலியமா ம். அங்க எங்க பிளாக் இருக்குதோ அங்க மார்க் பண்ணி ம். அங்க ஒரு ஸ்டென்ட் வை. ம். ம். சரிங்க. ம். அப்ப பிரெயின்ல ஸ்டென்ட் வைக்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். சரிங்க. ம். ஸ்டென்ட் அப்படின்னோடனே ம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி அவருக்கு பண்றாங்க. ஓ. ம். பண்ண உடனே அவர் நல்லா ஆயிட்டாருங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பிசியோதெரபி அது இதுன்னு நல்லா ஆயிட்டாரு. ம். இப்ப டாக்டர் சொன்னது என்னன்னா, அவர் வந்து நிறைய டிராவலிங் நிறைய பண்ணக்கூடாது, லாங் டிராவலிங்கும் பண்ணக்கூடாது. சரிங்க. ம். அவரை பக்குவமாவே பாத்துங்க. இவர் வந்த உடனே ஒரு 6 மாசம் 7 மாசத்துல கொஞ்சம் ரெக்கவர் ஆன உடனே, அப்போ இவரை வச்சு இவர் இருந்தாதான் நம்ம வந்து இந்த இடத்துல சாதிக்க முடியும் ம். அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரை கூப்பிட்டுட்டு வண்டியில சுத்துறாங்க. ம். அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா, இப்படிலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னா, ம். நம்ம சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. சரிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுமா நாய் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ம். அப்போ நான் என்ன பண்றாங்க, இவருக்கு அந்த ஒரு டிரைவர் ஒரு தம்பி இருந்தாங்க. ம். ம். வண்டியை வேகமா ஓட்டுறது, சரிங்க. இவர் போய் முட்டிக்கிறது. சரிங்க. அப்போ இவரை எந்த டாக்டரை வந்து லட்சுமி நரசிம்மன் டாக்டர் தான் இவருக்கு அந்த ஆலோசனைப்படி பண்ணுது. சரிங்க. கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தவங்களோ எங்க வீட்டுல வரவங்களோ அவர் போய் பார்க்கவே இல்லைங்க. சரிங்க. அவர் சொன்னது என்ன, 5 வருஷம் நல்லா இருப்பாரு. 5 வருஷம் அவங்க வீட்டுல பாத்துக்கிறத பொறுத்துனா இருக்குங்களா. ம். இந்த அதுக்கப்புறம் 4 வருஷம், இந்த 4 வருஷத்துலயே அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகுது. அது வந்து அந்த மருத்துவரினுடைய ஆலோசனையை மீறி செயல்பட்டதனால. ம். மீறி செயல்பட்டதுனால ம். இந்த மாதிரி. அது அப்புறமா என்கிட்ட ஒரு நாள் வந்து, தம்பி நான் இப்படி என்னன்னு தெரில, நீங்க அதை எப்படி பண்றதுன்னு தெரில, நீ தான் தம்பி இதை எடுத்து பண்ணணும். ம். நான் உன் கூட இருப்பேன், ம். நான் உன் கூட நிச்சயமா இருப்பேன். நான் தான் வந்துட்டேன்ல இப்போ, ம். நான் நிச்சயமா உனக்கு உறுதுணையா இருப்பேன் வரும் காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி எங்க லோக்கல்ல இருக்கிற பெரம்பூர் சங்க நிர்வாகிகளையும் வர வச்சு ஒரு மீட்டிங்கே போட்டு மீட்டிங்ல பேசுறாங்க. சரிங்க. ம். ஆனா மறுநாள் காலையில
அவரு நிலை தடி மாதிரி கீழே விழுறாருங்க. சரிங்க. ம். அதாவது என்னை பார்க்க கிளம்பணும்னு கிளம்பி நிற்கிறாருங்க. வெளில வந்தோன்னா நிலை தப்பி கீழே விழுந்த உடனே ம். கையில் அடிபடுது. சரிங்க. கையில் அடிபட்டோன்னா அவர் போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, வராங்க. அது பேச்சு வரலங்க அவருக்கு. ம். பேச்சு வரல, என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பிரெயின்ல வந்து இந்த ஸ்டென்ட் நகர்ந்து 4 சென்டிமீட்டருக்கு பிளட் ப்ளீடிங்ல இருக்கு. ஓ! ம். அப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரிப்படுத்த முடியும். ம். ம். அதாவது நாம மனசு சொல்லும், பேப்பர் எடுன்னு சொல்லும். ம். ஆனா கை போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஓ! ம். அப்போ அப்படின்னும் போது அப்போ என்ன பண்றாங்கன்னா, எங்க ஆட்கள் வந்து ம். எப்படியாவது பேசுறதுக்கு ம். அந்த தெரப்பி கொடுத்து அது பண்ணக்கூடாது, பேசுறதுக்கு தெரப்பி கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொடுக்குறாங்க. ம். அவர் அப்படியே மருத்துவமனைக்கு போறாரு. அவர் மருத்துவமனையிலே அவர் எ இறந்துடுறாரு. சரிங்க. ஆஹ் இன்னைக்கு அவரு என் கூட அவர் தான் இருக்கிறாரு, உறுதுணையா இருக்கிறாரு. ஏன்னா அவர் கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தையை ம். மதிச்சு இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் என் கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னாரு, இருக்கிறாருங்க. அதனால தான் ஒரு மாநாடு சக்சஸா பண்ணி காமிச்சாங்க அவருக்கு. ம். மகிழ்ச்சிங்க. இப்போ 2வது முறையாவும் பொதுக்குழுவில் ம். என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. இன்னைக்கு 40, 45 மாவட்டம் நம்ம கையில் இருக்குங்க. சரிங்க. இப்ப ஐயா வந்து இந்த மாரி ஒரு பொது சேவையில இருந்த காலத்துல, தமிழகம் முழுவதும் அவங்க வந்து வணிகர்களுடைய நலனுக்காக குறுக்கு நெடுக்குமா பயணிச்சுட்டு இருந்தாங்க. அந்த தருணத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அம்மாவுல இருந்து, பசங்கள்ல இருந்து ஐயாவுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து எப்படி குடுத்தாங்க? அத எப்படி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க? அந்த மாரி எதுவும் பதிவு செய்ய முடியுமா? எல்லாருமே நல்லா தான் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவருக்கு. ம். சரிங்க. அப்படிலாம் ஒன்றும் ஐயா போற வழி சரிதான். நீ இல்ல இப்ப நமக்குன்னு சொத்து சேர்க்கல, பிள்ளைங்கள பார்க்கல, குடும்பத்த பார்க்கல அப்படிங்கிற மாரியான எதிர்ப்பு எதுவும் அந்த மாரி அது ஒரு அதிருப்தி அப்படி எதுவும் இருந்ததா? எதிர்ப்புலாம் அவர்கிட்ட இல்லைங்க. ஆனா இருக்கும், அந்த மனசுல எல்லாரையும் இல்லாமலாம் இருக்காது. எந்த வீட்லயும் இல்லாம நம்ம என்ன ம். இல்லாம இருக்காது. ஏன் எனக்கே இல்லாம இருக்காது. ம். ஏன்னா நம்ம அப்பா எதுவும் சேர்த்து வைக்கலையா அப்படின்ட்டு அந்த ம். நேரத்துல. ம். ஆனா அவரு மறைவுக்கு அப்புறமா அவர் சொன்னார், நான் எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனா உனக்கு மிகப்பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் தம்பி. ம். அது எனக்கு அப்புறமா தான் தெரியும்னு சொன்னாருங்க. ஓ! ஆனா இப்ப அதை உணர்றேங்க. அவர் ம். எனக்கு சேர்த்து வச்ச சொத்தே இந்த வணிகர்கள் தாங்க. ம். அவர் சொன்ன வார்த்தை அத்தனையும் உண்மைங்க. சரிங்க. அதனால இதையும் எங்களையும் எங்க ம். அத்தனை பேரும் இன்னைக்கு அவர் தாங்க வழிநடத்தி கொண்டு போறாரு. மகிழ்ச்சிங்க. இப்ப இந்த நேர்காணல பார்க்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு, அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையில ஏற்கனவே பயணித்தவர்கள் அல்லது பொதுவுல ஐயாவ பற்றி தெரிந்த வணிகர்களுக்கு நீங்க என்ன செய்திய சொல்ல விரும்புறீங்க? ஐயா, பதிவு செய்யுங்க. பொதுவா எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ம். எல்லாரும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அதை பலப்படுத்தணும்னா ம். என் கூட வரணும். ஏன்னா அவர் கடைசியா பேசின ஆசைகள் எல்லாம் என்கிட்ட தாங்க. ம். அதனால நம்ம அத்தனை பேரும் ஒண்ணா இணையணும். ஏன்னா இன்னைக்கு அவர் பேர்ல அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது யாருக்காக? எனக்காகவா? நான் எல்லா மீட்டிங்கும் சொல்லுவாங்க, அதான் அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு அப்புறமா யார் வந்தாலும் இந்த அமைப்புக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ம். ஏன்னா இந்த அமைப்பு இதோட முடிஞ்சிடக்கூடாது. இப்போ ம். அவருக்கு நான் மகனா இருந்தா அவர் கூடயே இருந்ததுனால, நம்ம வந்து அவருடைய கொள்கையை பின்பற்றதுனால, அவரை ₹1 பணம் இல்லைனாலும் இந்த அமைப்பை காப்பாற்றக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்குதுன்னா பண்றோம். சரிங்க. ம். இப்ப அடுத்தது என் பையன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. ம். அப்ப நாளைக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனா ம். இந்த அமைப்பு அழியக்கூடாது. ம். அதுல நான் உறுதியா இருக்காங்க. சரி. அதனால அத்தனை வணிகர்களும் வாங்க. ம். இந்த வர மே 5, 2026க்குள்ள 1,00,000 வணிகர்கள் இதுல உறுப்பினரா சேரணும். சரிங்க. சேர்த்து ம். இது அத்தனையும் அந்த மாநாட்டுல பிரதிபலித்து ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு வந்து இதை காணிக்கையா கொடுத்ததாங்க அவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். அடுத்து வேற எதுவும் நிகழ்வுகள் எதுவும் நீங்க அறிவிச்சிருக்கிறீங்களா? நிகழ்வுகள் என்னதான் எல்லா மாவட்ட தலைவர்களையும் அங்கங்க உறுப்பினர் சேருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொதுவான பிரச்சனைகள், இப்போ ஏரி தூர் வரப்படலை, இப்போ கடைக்கு லைசன்ஸ் சரியா கிடைக்கல, ம். இதுக்கெல்லாம் முடிஞ்சா ஆர்ப்பாட்டம் சொல்லுவோம், இல்லை ஆர்ப்பாட்டம் அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்தது அவரு. சரிங்க. அது மாதிரி அங்கங்க வியாபாரிகளுக்கு மாதம் மாதம் முகாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புக்கு ஐயா வந்து சொத்துங்கிற விதத்துல எதையும் நீங்க சேர்க்கல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அதற்காகத்தான் வந்து ஒரு அறக்கட்டளை அப்படிங்கிறத வந்து உருவாக்குறோம் அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த பின்புலத்துல கடந்த ஓராண்டு காலமா நீங்க இந்த சங்கத்தை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. ஐயாவினுடைய மறைவுக்கு பிறகு சென்னையில வந்து ஒரு மாநில மாநாடு நடத்திருக்கீங்க. அடுத்தது நிகழ்வுகள். இப்ப இது போன்ற செலவுகளை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? இதையெல்லாம் உங்க சொந்த கை காசை போட்டு இந்த வேலைகளை செய்றீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு சொத்து வச்சிருக்கிறீங்களா? நீங்க கேட்டது கரெக்டான கேள்விதான். ம். ஏன்னா நிறைய பேர் ம். வெளியில பின்னாடி பேசுறதுலாம் என்னன்னா, ம். இவர் பயங்கரமா வசூல் பண்றாரு. ம். ஆமா, நல்லா கேட்டுங்க.
சொத்துக்கள் வச்சிருக்கேன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? ம். என்ன சொன்னேன், எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தே இந்த வணிகர்கள் தான். சரிங்க. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவருடைய நலன் விரும்பிகள் ம். அவங்களா ஏதாவது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ம். இதை வச்சுதாங்க அமைப்பிருக்கிறேன். சரி. மினிமம் வருங்காலத்துல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த அறக்கட்டளை ம். அதுக்கப்புறம் இன்னும் திட்டமா கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா 1000 கரங்கள் இணைந்து, ம். அதாவது ஒருத்தர் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கணுங்க. சரிங்க. அது 1000 பேர் கொடுக்கணுங்க. ம். அதை நம்ம வந்து ட்ரஸ்ட் மூலியமாவே பண்ணுவோம் ம். அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க. இது எல்லாமே வந்து அவருடைய நலன் விரும்பிகள் கொடுக்கறது. நம்ம எங்கேயும் போய் அடாவடியா போய் வசூல் பண்றதோ, ம். என் வீடு அப்படி நான் பார்த்திருந்தா ம். வெறும் காதி கதர் சட்டையும் காதி கதர் வேஷ்டியும் கையில ஒரு மோதிரம் செயின் எதுனா இருக்கா? அப்படி இருந்தா நீங்க கேட்கலாம், ம். இப்படி ஒரு வாட்ச் போடுறீங்க, இது என்ன வாட்ச்னு கேட்கலாம். ம். இது வில்லிவாக்கத்துல மொபைல் ம். முகமது முஸ்தபான்னு சொல்லி எங்க மாநில துணைத் தலைவர், சரிங்க. அவர் எனக்கு கொடுத்தாருங்க. ஏற்கனவே வாட்ச் உடஞ்சி போச்சுன்னு இலவசமா கொடுத்தாரு. சரிங்க. இப்படி இருக்கும்போது ம். இப்படிலாம் பேசுறவங்க எல்லாம் வந்து நான் என்ன சொல்றது, அது எல்லாம் எங்க ஐயா பார்த்து பாருங்க. சரி, மகிழ்ச்சி. தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.